ப்ரெக்னன்சி அப்படின்றது வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட். தைராய்டு ஹார்மோன் தான் உள்ள வளர்கிற குழந்தையோட மூல வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான ஹார்மோன். ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பார்க்காதீங்க. பிளைண்டாக தைராய்டு கேன்சராக மாறும்னு சொல்ல முடியாது. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இல்லைங்க, ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒரே டேப்லெட் தான் சொன்னேன். இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் தைராய்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே சார் பர்டிகுலர் அந்த டைமில் தைராய்டு அதிகமாகுது? ப்ரெக்னன்சி அப்படின்றது வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட், சரிங்களா? ஸோ ஒரு உயிருக்கு மட்டும் சஃபிஷியண்ட்டாக சுரக்காமல் குழந்தைக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட இருக்க தைராய்டு கிளாண்ட் வந்து ஹார்மோன்ஸை சுரந்தாகணும், சரிங்களா? ஸோ அந்த ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட்டில் நமக்கு வந்து கூடுதல் குறைதல் இருக்கிறது காமன். எதுக்கு வந்து மற்ற ஏஜ் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது ப்ரெக்னென்சியில் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தைராய்டை கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன் தான் உள்ள வளர்கிற குழந்தையோட மூல வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான ஹார்மோன், சரிங்களா? ஸோ அந்த ஹார்மோன் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி ரொம்ப கம்மியாக ஏற்பட்டு இல்லை சுத்தமாக ஏற்படாமல் கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட் டைம் அவங்க ப்ரெக்னென்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ப்ரீ செக்காகவே தைராய்டு டெஸ்ட்டு நம்ம எழுதி, அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரீ செக் லிஸ்ட்டில் தைராய்டு டெஸ்ட்டு நம்ம எழுதி கொடுத்து ரொம்ப பார்டர் லைனில் இருந்தால் கூட நம்ம அதை வந்து டைட்டர் பண்ணி கரெக்ட் பண்ணுறது தான் மதருக்கும் சேஃபு, சைல்டுக்கும் சேஃப். ஓகே சார், இப்போ நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தோம், நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இதனால் நம்ம அந்த வந்து தைராய்டை மொத்தமாக குணப்படுத்திட முடியும் அப்படின்ற ஸ்டேஜ் இருக்கா, இல்லை லைஃப் லாங் இந்த டேப்லெட்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டே தான் இருக்குமா? நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இல்லைங்க, ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒரே டேப்லெட் தான் சொன்னேன். ஹைப்போதைராய்டு கண்டிஷனுக்கு தான் சொன்னேன், லிவோதைராக்சின். ஓகே, சரிங்களா? ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பார்க்காதீங்க, சரிங்களா? உங்கள் உடம்புல ஆல்ரெடி சுரக்கிற ஒரு ஹார்மோனை தான் வந்து வெளில இருந்து நம்ம ரீஃபில் பண்ணுறோம், ரீப்ளேஸ் கூட பண்ணலை, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ இருக்க கண்டிஷன்ஸுக்கு நம்ம 3 to 6 months இன்டர்வல் கேப்பில் ரெகுலராக தைராய்டு ஃபங்க்ஷனிங் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டுறோம் இல்லை குறைக்கிறோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெமிஷன் பண்ணி நம்ம நிப்பாட்டலை, சரிங்களா? நம்ம நிறுத்தலை. ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரீட்டபிள் தைராய்டு அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து ட்ரீட்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு போயிட்டு தான் இருக்குது. ரிவர்சபிள் காஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒபிசிட்டி மற்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணும்போது தைராய்டோட ஹார்மோன் லெவல்ஸ் நார்மல் ஆயிடுச்சுன்னா நமக்கு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ட்ரையல் பேசிஸில் நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். இல்லை மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாமையே அந்த பேஷண்ட்ஸ்க்கு கண்டிஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணி நார்மலைஸ் கொண்டு வரலாம். தைராய்டு வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பிளைண்டாக தைராய்டு கேன்சராக மாறும்னு சொல்ல முடியாது. எல்லா தைராய்டு கண்டிஷன்ஸும் கேன்சராக மாறும்னு சொல்ல முடியாது. ஹைப்போதைராய்டு கண்டிஷன்ஸ், ஹைப்பர் தைராய்டு கண்டிஷன்ஸ் கேன்சராக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. ஆனால் தைராய்டு கிளாண்டில் காய்டர்னு ஒரு கண்டிஷன் வரும், சிங்கிள் நோடுலர் மல்டி நோடுலர். ஒன்றும் இல்லை, கிளாண்டு வந்து வீங்கிறது, கிளாண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நொடியூல்ஸ் இருக்கும், சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பழம் மாதிரி நொடியூல்ஸ் இருக்கும். அந்த நொடியூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வீங்கி நமக்கு வந்து தொண்டைக்கு கீழே வந்து பெருசாக வீக்கும். இப்போ நம்ம காமனாக பார்க்க மாட்டோம், பட் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஐரன் டெஃபிஷியன்சி இருந்தப்போலாம் வந்து அந்த காய்டர் கண்டிஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து காய்டர் கண்டிஷன் உங்களுக்கு கேன்சராக மாறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி காய்டர் கண்டிஷன் நம்ம கிளினிக்கலே பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து தைராய்டு லெவல்ஸ், தைராய்டு அல்ட்ராசவுண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்என்ஏசி எடுத்துகிட்டு கேன்சராக மாறுறதுக்கான சான்சஸ் இல்லை கேன்சராக மாறி இருந்தது அப்படின்னா பரவல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு பரவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, வெறும் காய்டரில் மட்டும்தான் கேன்சர் இருக்குன்னா அதை நம்ம தைராய்டெக்டமி சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் சர்ஜரி ரேடியோ கீமோ அயோடோதெரப்பி கொடுத்து முழுமையாக குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது.